ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஸ்பெஷலான கத்திரிக்காய் வச்சு கிராமத்துலலாம் செய்யக்கூடிய ஒரு சாப்பாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கத்திரிக்காய் இதே மாதிரி எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து அடுப்பில் வந்து சுட்டுக்கலாம். சுட்டோம் அப்படின்னா நம்ம கம்பி வச்சு இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு சுட்டுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு சுடும்போது இதோடைய ஸ்கின்னை வந்து ஈஸியாக பீல் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஆயில் தடவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் இது மாதிரி காமிச்சிக்கிறோம். இது மாதிரி 2 கத்திரிக்காய் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கோம். இது வந்து கெட்டியமாக கரைச்சி நம்ம எடுக்கணும். அதுக்கிடையில் கத்திரிக்காவும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கருப்பாயிடணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். 2வது கத்திரிக்காய் ஒரு பக்கம் சுட்டுட்ருக்காங்க அம்மா. ஸோ இதுவுமே சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கிடையில் புளியை வந்து நல்லா கெட்டியமாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 வரமிளகாய் வந்து இதே மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடுப்பில் ஃபுல்லாகவே நம்ம செய்ய போகிறதில்ல. இந்த சுடுறோம் இல்லையா, இது மட்டும்தான் நமக்கு இந்த ஒர்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கத்திரிக்காய் நல்லா சுட்டு எடுத்து இது மாதிரி ஆனதுக்கப்புறம் கூடவே இந்த 2 வரமிளகாவையும் காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் கூடவே இது மாதிரி வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த கத்திரிக்காய் மேலே உள்ள அந்த பிளாக்காக இருக்க ஸ்கின் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்திருக்கும். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே உள்ள தோல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அழகாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். ஃபுல்லாகவே அந்த கத்திரிக்காயில் உள்ள மேலே உள்ள ஸ்கின் எல்லாமே. ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யுது நான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இங்கே செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் உரிச்சோட்டி உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லாவே இதே மாதிரி சாஃப்டாக வெந்துடும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் புளி கரைச்சோம் இல்லையா, அதனால் கெட்டியமாக கரைச்சி அந்த புளியை மட்டும் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா புளி கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நிறைய நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரெக்டாக இருக்கும் 2 கத்திரிக்காய்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு உரிச்சு நல்லா ஃபைனாக வெட்டி வச்சுருக்காங்கம்மா. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உரிச்சு எடுத்து வச்சோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே இந்த வரமிளகாவை சுட்டு வச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக காரத்துக்காக இதில் பிச்சு போட்டுக்கலாம். 2 வரமிளகாவுமே இதே மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். ஸோ அந்த விதைகள் நம்ம சுட்டு எடுத்த அந்த மிளகாவுடைய வாசம் இது எல்லாமே சேரும்போது இந்த ரெசிபிக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பிச்சு பிச்சு கிள்ளி போட்டு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டு எடுத்தோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் இது கூட நல்லா கை வச்சு நல்லா நொறுங்க பிசைஞ்சிட்டு அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா மசிச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். இது அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாமுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிட வேண்டியதான். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் போல் மல்லித்தலையை நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்ல ஃப்ளேவரிஷாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உன்னைக்குன்னே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.